ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ நம்ம இன்னைக்கு இன்னொரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ரீசெண்டாக டிசிஎஸ் டிஜிட்டல் இன்டர்வியூக்கு போனேன். எனக்கு ஆஃபரும் கிடச்சிருச்சு. ஓகேவா, நான் காலேஜ் சைட்லேருந்து போனேன் இன்டர்வியூக்கு. ஸோ இந்த டிசிஎஸ் டிஜிட்டல் நான் வந்து எப்படி கிராக் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் சில டிப்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து என்கியூடி எக்ஸாம் எழுதினேன். டிசிஎஸ் என்கியூடி இது என்னைக்கு எழுதினேன் அப்படின்னா 8th May எழுதினேன் 2024. ஓகேவா, ஸோ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எக்ஸாமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 2 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல வந்து உங்களுக்கு இந்த ஆப்டிடியூட் சம்மந்தமாக இருக்கும். நியூமரிக்கல் ஆப்டிடியூட், வேர்பல் ஆப்டிடியூட், ரீசனிங் ஆப்டிடியூட் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, நியூமரிக்கலில் 20 கொஷின், வேர்பலில் 25 கொஷின்ஸ், ரீசனிங்கில் 20 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா, நியூமரிக்கல் ஆப்டிடியூட்னா உங்களுக்குலாம் தெரியும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குல்ல, பேசிக்கலாக அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா, வேர்பல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்கிலீஷ் கிராமர் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பாட் த எரர் இன் த சென்டென்ஸ், அந்த மாதிரி பேசிக்கான இங்கிலீஷ் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா, அடுத்து ரீசனிங் எபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து லைக் பிளட் ரிலேஷன்ஸ், அப்புறம் டைரக்ஷன்ஸ் சம்பந்தமான ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் லைக் இந்த இது ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொஷின்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு சில கொஷின்ஸ் ஆப்டிடியூட்ல இருக்கும். ஓகேவா, அடுத்த பார்ட் பி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டா இருக்கும். உங்களுக்கு வந்து லைக் அட்வான்ஸ்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங்லேயே கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸ் இருக்கும். 14 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா, அடுத்து கோடிங் வந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் இருக்கும். ஒன்று ஈஸியா இருக்கும், இன்னொன்று மீடியமா இருக்கும். ஓகேவா, என்னோட கோடிங் கொஷின்ஸ் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய்னு 2 இன்டீஜர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x13 y4 அப்படின்னா நான் வந்து ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது எது நியரஸ்டா வருது அப்படிங்கறத நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 13 4 இருக்கு அப்படின்னா நான் வந்து அவுட்புட் வந்து எனக்கு 12ன்னு வரணும். ஏன் அப்படின்னா 13 வந்து நியரஸ்ட் டு 12 ஆர் 16 அப்படின்னு நம்ம பார்க்கணும். 4 டேபிள்ல 13 நியரஸ்ட் டு 12 தானே, அதனால அவுட்புட் வந்து 12 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இதை நீங்க ஈஸியா ஒரு ஃபார் லூப் வச்சே போட்டுடலாம். ஓகேவா, இன்னொரு கொஸ்டின் வந்து பாஸ்வேர்டு செக்கிங். பேசிக்கலா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, அந்த பாஸ்வேர்டு வந்து வேலிடா இல்லையான்னு நீங்க வந்து செக் பண்ணணும். உங்களுக்கு தெரியும்ல, பாஸ்வேர்ட் லென்த் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 8 இருக்கணும். அப்புறம் மினிமம் ஒரு அப்பர் கேஸ் கேரக்டர், மினிமம் ஒரு நம்பர், அந்த மாதிரிலாம் சில கண்டிஷன்ஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணிட்டு நீங்க வேலிடா இல்லையான்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொன்னு இருக்கு. வேலிடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேரக்டரையுமே +3 இன்கிரிமெண்ட் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இந்த பாஸ்வேர்ட் நான் சொல்றேன். ஓகேவா, ஒரு கேரக்டரையுமே நீங்க வந்து +3 இன்கிரிமெண்ட் பண்ணி அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும். இஃப் த பாஸ்வேர்ட் இஸ் வேலிட். ஓகேவா, ஸோ இதுதான் என்னோட 2 கோடிங் கொஷின்ஸ். ஓகேவா, நான் வந்து 2த்துலையுமே லைக் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் பண்ணல. லைக் 7 டெஸ்ட் கேஸ்ல 5 டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் கொஷின்ல. அடுத்த கொஷின்ல வந்து 7 டெஸ்ட் கேசஸ்ல 4 டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணேன். ஓகேவா, ஸோ தட் எனக்கு வந்து டிஜிட்டல் இன்டர்வியூக்கு கால் வந்துச்சு. ஓகேவா, நீங்க கோடிங் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நிஞ்சா வரும். ஆப்டிடியூட்லாம் நல்லா பண்ணிட்டீங்க, கோடிங் வந்து ஆவரேஜா பண்ணீங்கன்னா நிஞ்சா வரும். ஆப்டிடியூட் நல்லா பண்ணிட்டு கோடிங் வந்து ஒரு கொஷின் ஃபுல்லா பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் வரும். அடுத்து வந்து நீங்க கோடிங் ஃபுல்லா பண்ணிட்டீங்க, ஆப்டிடியூடும் சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைம் இன்டர்வியூ கால் வரும். ஓகேவா, பிரைம் இன்டர்வியூ 9 LPA வரும், டிஜிட்டல் 7 LPA, நிஞ்சா வந்து 3.36 LPA உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ எனக்கு வந்து நான் வந்து ஆப்டிடியூட் ஓரளவுக்கு ஆவரேஜா பண்ணேன், கோடிங் ஓகே ஓரளவு பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து டிஜிட்டல் இன்டர்வியூ கால் வந்துச்சு. ஓகேவா, ஸோ நான் வந்து 14th June வந்து காலேஜ் கேம்பஸ்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஓகேவா, ஸோ நீங்க பார்க்கலாம் என்னோட கொஷின்ஸ், இன்டர்வியூ கொஷின்ஸ். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆஸ் யூஷுவல், எல்லா இன்டர்வியூலுமே காமனான இதுதான். ஓகேவா, அப்புறம் வந்து இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து வீடியோல சொல்லியிருப்பேன், போன ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ஹெக்ஸாவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நான் அதை வந்து மென்ஷன் பண்ணேன். ஓகேவா, ஹெக்ஸாவர்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நான் செலக்ட் ஆகலை அப்படிங்கிறதையும் சொன்னேன். அதுக்கப்புறம் காலேஜ் மார்க் வந்து 80% இருந்துச்சு. நான் 10th 12th நான் 90%க்கு மேல எடுத்திருந்தேன். ஆனா அதனால ஏன் என்னோட காலேஜ் மார்க்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு 2 years ஆன்லைன் கிளாஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல இருந்தேன், கொஞ்ச நாள் டே ஸ்காலரா இருந்தேன். அதனால எனக்கு வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொன்னேன். ஓகேவா, ஸோ நீங்க அதுக்கு ஒரு வேலிடான ஆன்சர் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஓகேவா, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கேட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல ஏன் இந்த டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாவா 8 ஃபீச்சர்ஸ் கேட்டாங்க. நான் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல எனக்கு ஜாவா தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ஜாவா பத்தி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டாங்க. ஓகேவா,
அதுக்கப்புறம் சூப்பர் கிளாஸ்னா என்னன்னு கேட்டாங்க. இன்ஹெரிட்டன்ஸ்ல உங்களுக்குலாம் தெரியும்ல, சூப்பர் கிளாஸ், பேரண்ட் கிளாஸ், சைல்டு கிளாஸ் இருக்கும்ல, அது வந்து நீங்க சொல்லலாம். ஓகேவா? ஒரு சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் பண்ணும், அந்த மாதிரி நீங்க இதை எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம். ஓகேவா? டிஸ்ட்ரக்டர்னா என்னன்னு கேட்டாங்க. உங்களுக்குலாம் தெரியும்ல, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அவுட் ஆஃப் த ஸ்கோப் போகும்போது நீங்க டிஸ்ட்ரக்டரை கால் பண்ணுவீங்க, டு டிஸ்ட்ராய் த மெமரி யூஸ்டு பை த ஆப்ஜெக்ட் இல்லையா? அது வந்து நீங்கள் சொல்லலாம். அப்புறம் நான் சியும் ரெஸ்யூமில் போட்டிருந்ததுனால சி லாங்குவேஜ், எனக்கு பிரிண்ட் எஃப் ஸ்கேன் எஃப் சியில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர் லாங்குவேஜ் பற்றி கேட்டாங்க. ஆர் உங்களுக்குலாம் தெரியல, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணுறதுக்கு ஆர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து ஃபைனல் கீவேர்டு வந்து ஜாவாவில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்டாங்க. அதையும் நான் சொன்னேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருந்த எல்லா ஸ்கில்ஸையுமே கேட்டாங்க. நான் வந்து நிறையா மென்ஷன் பண்ணியிருந்தேன். C++, ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆறு, SQL, HTML, CSS எல்லாமே கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2 கோடிங் கொஷின் கேட்டாங்க. ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ் வித்தவுட் தேர்ட் வேரியபிள். நான் வந்து கோடை பேப்பரில் எழுதணும். ஓகேவா? நான் வந்து கோடை வந்து பென் அண்ட் பேப்பரில் எழுதி கொடுக்கணும். ஓகேவா? கோடை வந்து பென் அண்ட் பேப்பரில் நான் அவங்க பென் பேப்பர்லாம் கொடுத்துருவாங்க, நீங்கள் கோடை வந்து அதில் எழுதி நீங்கள் இன்டர்வியூர்கிட்ட கொடுக்கணும். 2 கோடிங் கொஷின் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பேட்டர்ன் கொஷின், சாரி ஃபார் ஹேண்ட் ரைட்டிங். ஓகேவா? ஓகே. ஸோ பேட்டர்ன் கொஷின் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2 ஃபார் லூப் போட்டிங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம்ல ஈஸியாக. ஓகேவா? அதுக்கப்புறம் REST API, HTTP ஃபேஸஸ்லாம் கேட்டாங்க. எனக்கு இந்த கொஷின் கரெக்டாக தெரியல. ஓகேவா? அந்த நேரத்துக்கு எனக்கு தெரியல. நான் வந்து ஐ டோன்ட் நோ பட் ஐ வில் லேர்ன் அந்த மாதிரி சொன்னேன். நீங்களும் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகேவா? லைக் உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் வந்து தெரியல அப்படின்னாலும் நான் அதை கற்றுப்பேன், அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் NQTயில் கேட்டால் கோடிங் கொஷின்ஸ் நான் சொன்னேன்ல, எனக்கு 2 கோடிங் கொஷின் கேட்டாங்க. அந்த கோடிங் கொஷின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? அப்புறம் டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு கேட்டாங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? லைக் அந்த ஒரு ப்ரீவியஸ் வேல்யூஸ் எல்லாம் ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணி யூஸ் பண்ணிப்போம், நம்ம திரும்ப திரும்ப கேல்குலேஷன்ஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், நான் DBMS பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். DBMS கொஷின்ஸ்லாம் அதில் நான் சொல்லியிருப்பேன் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி. நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியல, அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி, இதெல்லாம் நீங்கள் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் கரெக்டாக. ஓகேவா? அப்புறம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து அவங்க HR கேட்டாங்க. ஓகேவா? ஆனால் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேனலில் வந்து 3 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு TR டெக்னிக்கல் பர்சன், டெக்னிக்கல் கொஷின்ஸ் ஒருத்தவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் MR மேனேஜரியல் கொஷின்ஸ்லாம் MR கேட்பாங்க. அதுக்கப்புறம் HR வந்து உங்களுக்கு பேசிக்கான HR கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 3 பேர் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேனலில் இருப்பாங்க இன்டர்வியூ அப்போ. ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? இது HR கேட்டாங்க. ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எனி ஷிஃப்ட் லொக்கேஷன்லாம் ஓகேவான்னு கேட்டாங்க. நான் ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்தா லேர்ன் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எஸ் அப்படின்னு சொன்னேன். நான் டெஸ்டிங் ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் அதில் என்னென்ன தேவை அப்படிங்கிறது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கொஷின்ஸ்லாம். ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு 11th ஜூலையில் ரிசல்ட் வந்துச்சு. ஐ மீன் நேற்று தான் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ நான் வந்து TCS டிஜிட்டலில் செலக்ட் ஆகியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் TCSல வேறு கம்பெனிஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த கம்பெனி போனீங்கன்னாலும் நான் எக்ஸாவேரில் கூட சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் கோடிங் கம்பல்சரி. ஓகேவா? ஆப்டிடியூட் கோடிங் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒரு IT கம்பெனி வரணும் அப்படின்னா. ஓகேவா? ஆல் த பெஸ்ட். ஓகேவா? ஸோ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய கோடிங் வீடியோஸும் நான் போடுறேன். ஓகேவா? சாரி 2 days வீடியோ போடல. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். கன்சிடர் சப்ஸ்கிரைபிங்.